ஒரு காட்டில் விலங்கு எல்லாமே செம்ம சந்தோஷமாக இருந்துச்சான். அந்த நேரம்னு பார்த்தா அந்த காட்டில் ஒரே வறட்சி ஆகிட்டு எல்லா அனிமல்ஸ்க்குமே ஒரே சோகமாகிடுச்சான். அப்போ அங்கே இருந்த ஒரு கரடி என்ன சொல்லிச்சான், நம்ம எல்லாரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம், அப்போ இந்த வறட்சியெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு எல்லா மிருகமும் மறுநாள் கூடிருச்சான். அங்கே ஒரு முயல் மட்டும் கொடை எடுத்துகிட்டு வந்துருந்துச்சான். அங்கே இருக்கிற எல்லா மிருகமும் முயலை ரொம்ப ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்களாம். மழையே வரல, அதுக்குள்ளே கொடை கேட்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அந்த முயல் எந்த பதிலுமே சொல்லலையாம். இவங்களும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. 2 நிமிஷத்துலேயே அங்கே மழை பெய்ய தொடர்ந்துருச்சான். மழை பெஞ்சோடனே அங்கே இருந்த எல்லா மிருகமும் நனைஞ்சு தொப்பையாக ஒரு வழி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த முயல் மட்டும் சூப்பராக நனையாமல் அந்த கொடை வச்சுட்டு நின்றுட்டு இருந்துச்சான். அப்போ அந்த முயல் சொல்லிச்சான், எப்போவுமே இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நம்ம வேண்டணும், அந்த நம்பிக்கை எனக்கு உண்மையாக இருந்ததால் அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டே போச்சான். இதோட மாரல் என்னென்னா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்பிக்கையே இல்லாமல் சும்மா ஏதோ பண்ணணும்னு பண்ணால் கண்டிப்பாக அது நடக்காது. குறள் பார்த்திங்கன்னா, மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்.